இப்போ என்னன்னா, எனக்கு ஒன்று நடந்தது, அது சொல்கிறேன். ஒரு கூட்டம் நடந்து முடிந்து கீழே வருகிற போது என்ன நினைப்பீங்க நீங்கள்? நிறைய பேர் நம்ம பார்க்க வந்தாக்க என்ன சொல்லுவாங்க, சூப்பர் மேடம், பிரமாதம் மேடம், உங்கள் பேச்சுக்கு நாங்களாம் ஃபேன்ஸ் மேடம். இப்படி சொல்லும் போதே நம்ம முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சிரிச்ச மாதிரி வச்சுக்கணும். அவ்வளவு நேரம் காற்று இல்லாத மேடையில் உட்காந்து வேர்க்க விறுவிறுக்க பேசிவிட்டு கீழே இறங்கினாலும் அப்படி வந்து பாராட்டுகிறவர்களுடைய மனம் நோகக்கூடாது என்பதற்காக கொஞ்சம் சிரிச்ச மாதிரியே இருக்கணும். ஒரு கூட்டம் முடிஞ்சு அதுவும் நல்ல கூட்டம், நல்லா வேற அமைஞ்சுது அது. இப்போ நீங்கள் இங்கே கை தட்டுறீங்கல்ல, அதே மாதிரி அவங்க கை தட்டினாங்க. நீங்கள் 1-2 கம்மியாக கை தட்டுறீங்க, இப்போ போக போக வந்து சேர்ந்துருவீங்க, எனக்கு தெரியும். அதே மாதிரி நல்ல கைத்தட்டல் வாங்கி இறங்கும் போது ஒரு 60-65 மதிப்பு வயது இருக்கிற ஒரு அம்மா வேக வேகமாக வந்தாங்க. உடனே நாம் எப்படி வச்சுக்கணும் முகத்தை சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏற்கனவே. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி, கொஞ்சம் அடக்கத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் அந்த பாராட்டை வாங்குற மாதிரி இருக்கணும். அந்த முகத்தை தயாராக இருந்துக்கிட்டு அந்த அம்மாட்ட கிட்டத்தட்ட நன்றிங்க, ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த அம்மா பாராட்ட வரலன்றது அப்புறம் தான் புரியுது. கிட்ட வந்துட்டு, நானும் 10 வருஷமா பார்க்குறேன், உன்னோட செயின், உன்னுடைய வளையல், உன்னோட காது தோட நீ மாற்றவே மாட்டிய. நான் கூட நினைச்சிட்டு இருக்கேன் எல்லாரும் என் பேச்சை தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸை மாற்றவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? அடுத்த தடவையாவது ஏதாவது மாற்றி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சு. இந்த 10 வருஷமா ஒரே கதையை சொல்ற பேச்சாளர்களை கூட அங்கீகரிக்கிறாங்க, ஒரே தோடு போட்ட ஆளை அங்கீகரிக்கலன்னா என்னங்க அநியாயம் இது?